கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினம் அருகே உள்ள ஜெகதாப் கிராமத்தில் எழுந்தறிந்துள்ள ஸ்ரீ மங்கள மகா பாதாள பிரத்யங்கிர காளி திருக்கோவிலில் நடைபெற்ற மகா கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு பங்கேற்பு. கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினம் அருகே உள்ள ஜெகதாப் கிராமத்தில் எழுந்தறிந்திருக்கும் ஸ்ரீ அதர்வன பத்ரகாளி என்று அழைக்கப்படும் ஸ்ரீ மங்கள மகா பாதாள பிரத்யங்கிர காளி திருக்கோவில் மகா கும்பாபிஷேக விழா 3 நாட்கள் வெகு விமரிசையாக நடைபெற்றது. மகா கும்பாபிஷேக விழாவினை ஒட்டி தமிழகத்தின் பல்வேறு புண்ணிய நதிகளில் இருந்து எடுத்து வரப்பட்ட கலசங்களுக்கு நீர் அடங்கிய கலசங்களை வைத்து சிறப்பு அலங்கார யாக பூஜைகள் துவங்கப்பட்டன. இதனைத் தொடர்ந்து விழாவின் முக்கிய நாளான இன்று சிவசாஸ்திரியார்கள் தலைமையில் வேத மந்திரங்கள் முழக்க யாகசாலைகளில் வைத்து பூஜிக்கப்பட்ட பூரண கும்ப கலசங்களின் கடம்பெறப்பட்டு நடைபெற்றது. பின்னர் திருக்கோவிலில் கோபுர கலசம் மற்றும் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மனுக்கு ராஜகோபுரமாக கருவறை அமைக்கப்பட்டு மிக பிரம்மாண்டமான முறையில் காட்சியளிக்கும் ஸ்ரீ மங்கள மகா பாதாள பிரத்யங்கிர காளிக்கு புண்ணிய நதிகளில் இருந்து கொண்டு வரப்பட்ட புனித நீர் ஊற்றி மகா பிரதிஷ்டியுடன் கும்பாபிஷேகம் வேத மந்திரங்களுடன் புனித நீர் ஊற்றி மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து கற்பூர தீபாராதனையும் காண்பிக்கப்பட்டது. பக்தர்கள் மீது புனித நீரானது தெளிக்கப்பட்டு தீர்த்த பிரசாதம் வழங்கப்பட்டது. பின்னர் சிறப்பு அலங்காரத்துடன் ஸ்ரீ மங்கள மகா பாதாள பிரத்யங்கிர காளி, ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி மற்றும் விநாயக பெருமானை ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். இதனைத் தொடர்ந்து அனைத்து பக்தர்களுக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. தொடர்ந்து 48 நாட்கள் திருக்கோவிலில் மண்டல பூஜைகள் நடைபெற உள்ளதாக ஸ்ரீ மங்கள மகா பாதாள பிரத்யங்கிர காளி உபசரகர் ஜெகதாப் சக்தி ஸ்ரீ பிரகாஷ் சுவாமிகள் தெரிவித்துள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. சாமி Ayo,